friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற சென்டென்ஸை மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. இது எப்படி நடந்தது நம்ம கேட்போம்ல, இது எப்படி நடந்து ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும். அப்ப நம்ம என்ன கேட்போம், இது எப்படி நடந்து அப்படின்னு கேட்போமா? அப்போ இது எப்படி நடந்தது அப்படின்னு கேட்கும்போது என்னது, பாஸ்ட் பத்தி கேட்கிறோம். எப்படி நடந்தது, ஆல்ரெடி நடந்து முடிஞ்சாச்சு, அது நம்ம இப்ப பிரசன்ட்ல கேட்கிறோம். எப்படி நடந்தது அப்படின்னு. நடக்கிறது அப்படின்னு கேட்டா அது பிரசன்ட், நடந்தது அப்படின்னு கேட்டா அது பாஸ்ட். அப்போ என்ன வெர்பு வந்திருக்கு, ஏதோ ஒரு செயல் நடந்திருக்கு. அப்போ வெர்பு வந்திருக்கனால, மெயின் வெர்பு வந்திருக்கனால நம்ம என்ன சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம கேட்கலாம். ஓகே, பாருங்க, நடந்தது, நடந்து கொண்டு இருந்தது அப்படின்னா நடந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட்ல கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு. ஆனா என்ன நடந்தது, அது அந்த வெர்புடைய முடியுது, நடந்தது. அப்ப இது என்னது, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் நம்ம சொல்லலாம். அப்ப பாருங்க, இது எப்படி நடந்ததுன்னு ஃபர்ஸ்ட் கேட்கும்போது கொஸ்டினா கேட்கிறோம். அப்ப எப்படி, எப்படி, எப்படின்னா how. அடுத்து என்ன வரணும், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி ஃபர்ஸ்ட் WH கொஸ்டின் இருந்தா அத ஃபர்ஸ்ட் எழுதணும். அதுக்கு அடுத்து என்னது, ஆக்ஸிலரி வெர்ப் did. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம என்ன ஆக்ஸிலரி வெர்ப் சேர்ப்போம், did. இது வந்து கொஸ்டின் கேக்குறதுக்கு. இல்ல நெகட்டிவா பேசணும் அப்படின்னா didn't. ஓகே, அப்போ இந்த WH கொஸ்டின் இல்ல அப்படின்னா இந்த did தான் என்னது ஃபர்ஸ்ட் வரும். அப்போ எப்படி நடந்தது அப்படின்னா how, அடுத்து ஆக்ஸிலரி வெர்ப் did, அடுத்து நம்ம என்ன சப்ஜெக்டா இது அப்படின்னு எடுக்க போறோம். சப்ஜெக்ட் என்ன, இதுனா this. ஓகே, அடுத்து என்ன வெர்ப், எப்படி நடந்தது, ஏதோ ஒண்ணு நடக்குது, அதுக்கு என்ன சொல்லுவோம், happen. நடந்தது, happened அப்படின்னு போடக்கூடாது, ஏன்னா did வந்திருக்கு, அதனால happen பிரசன்ட்லயே எழுதணும். ஓகே, happened அப்படின்னா did வராது, did யூஸ் பண்ணக்கூடாது. did வந்துச்சு அப்படின்னாலே happen. அப்போ how did this happen அப்படின்னா என்னது, இது எப்படி நடந்தது. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, நான் மாவை பிசைந்து கொண்டு இருக்கிறேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் மாவு பிசைஞ்சிட்டு இருக்க அப்படின்னு. அப்போ பிசைஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லணும்னாலும் சரி, பிசைந்து கொண்டு இருக்கிறேன், ரெண்டுமே ஒண்ணுதான். அது என்ன, பிரசன்ட்ல கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு, பிசைஞ்சிட்டு இருக்க, பிசைந்து கொண்டு இருக்கிற. அப்போ இது வந்து என்னது, பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நம்ம எழுத போறோம். அப்ப பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி எழுதும்போது ஃபர்ஸ்ட் என்ன வரணும், சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன, நான், நான்னா ஐ. அடுத்து பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி என்ன வரணும், பி வெர்ப் வரும். பி வெர்ப் என்னலாம், am, is, are, was, were, will be. இதுல நம்ம பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி பேசும்போது என்ன, பிரசன்ட்க்கு am, is, are இந்த மூணு பி வெர்ப் தான் யூஸ் பண்ணுவோம் பிரசன்ட்ல. ஓகே, அப்போ இல்ல am அப்படின்னா தன்னை பற்றி பேசும்போது சப்ஜெக்ட் ஐ வந்தா மட்டும்தான் am யூஸ் பண்ணணும் பிரசன்ட்க்கு. அடுத்து isனா ஒன்னே ஒண்ணு நம்ம மென்ஷன் பண்ணி பேசும்போது, ஓகே, சப்ஜெக்ட் he, she, it, அடுத்து சிங்குலர் நவுன், இப்படி ஒன்னே ஒண்ணு நம்ம மென்ஷன் பண்ணி பேசும்போது இஸ், ஒன்றுக்கு மேற்பட்டதை மென்ஷன் பண்ணும்போது ஆர். ஓகே, அப்போ ஐ வந்திருக்கு, அப்போ என்ன வரணும், am. அடுத்து என்ன வரணும், வெர்ப். வெர்ப் என்னங்க, நான் மாவை பிசைஞ்சிட்டு இருக்க, பிசைகிற செயல் தான் நடக்குது. ஓகே, மாவை பிசைஞ்சிட்டு இருக்க செயல் தான் நடக்குது. பிசைறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, நீட். அது கூட என்ன இருக்கணும், ing சேர்க்கணும், நீடிங். ஓகே, அடுத்து என்ன பிசைஞ்சிட்டு இருக்கோம், மாவை. மாவை அப்படின்னு சொல்லும்போது the dough. ஓகே, இதுல வந்து ஃப்ளவர் எழுதக்கூடாது, மாவை. இப்போ மாவை அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த சப்பாத்திக்கு மாவு உருட்டுறோம்னா மாவு, அடுத்து என்ன தண்ணி சேர்ப்போம், அதுக்கப்புறம் உப்பு சேர்ப்போம், இப்படி அதுக்கேற்ற பொருளை சேர்த்து நம்ம பிசைவோம் தானே. அப்போ அதுக்கேற்ற பொருளை சேர்த்து பிசையும் போது நம்ம அந்த பிசைகிற நேரம் நம்ம மாவை அப்படின்னு சொல்லும் போது நம்ம டோன் தான் சொல்லுவோம். இது
அப்படின்னு சொல்லும்போது flower. F-L-O-U-R flower. ஓகே, இதுக்கும் F-L-O-W-E-R இந்த ரெண்டுக்குமே சேம் pronunciation தான். ஓகே, அப்போ flower. இப்ப மாவு அப்படின்னு சொல்லணும்னா ஃப்ளவர்னு சொல்லணும். இல்ல நம்ம வந்து மாவு வந்து பிசைறோம் தானே, நம்ம வந்து அதுக்கேற்ற மிக்சர் பொருள் எல்லாம் சேர்த்து நம்ம பிசைறோம். அப்ப நம்ம அந்த மாவை அப்படின்னு சொல்லும்போது டோ. அப்போ I am kneading the dough அப்படின்னா நான் வந்து மாவை பிசைஞ்சிட்டு இருக்கேன், பிசைந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, நான் துணிகளை மடித்து கொண்டு இருக்கிறேன். நம்ம சொல்லுவோம், நீ என்ன செய்துட்டு இருக்க, நான் வந்து துணி மடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுமா. அப்ப நான் துணி மடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்லலாம், மடிச்சிட்டு இருக்க, மடித்து கொண்டு இருக்கிறேன். அது எல்லாமே என்னது, பிரசன்ட்ல கண்டினியூஸா நடக்குது. இது மடிக்கிறேன் அப்படின்னா அது பிரசன்ட், சிம்பிள் பாஸ்ட் பிரசன்ட். ஓகே, சிம்பிள் பிரசன்ட்ல சொல்லணும்னா மடிக்கிறேன். இது மடிச்சிட்டு இருக்கிறேன், மடித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னா பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, பிரசன்ட்ல அந்த செயல் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி நம்ம எப்படி சொல்லணும், ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான், நான்னா ஐ. அடுத்து என்ன வரணும், பிரசன்ட், அதனால நம்ம am தான் சேர்க்கணும். ஐ வந்தாலே am தான் சேர்க்கணும். அடுத்து என்ன சேர்க்கணும், verb. இல்ல verb எது, நான் துணிகளை மடித்து கொண்டிருக்கிறேன், மடிக்கிற செயல் தான் நடக்கு. மடிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, fold. கூட என்ன சேர்ப்போம், ing. அப்போ folding. என்ன மடிக்கிற, துணிகளை அப்படின்னா the cloths. ஓகே, அப்ப நான் துணிகளை மடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா I am folding the cloths. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, நான் துணிகளை அயர்ன் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் வந்து துணி வந்து அயர்ன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்போ அயர்ன் பண்ணிட்டு இருக்க அந்த செயல் வந்து என்னது, பிரசன்ட்ல கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு. அப்ப இது எப்படி சொல்லலாம், நான் துணிகளை அயர்ன் பண்ணிட்டு இருக்கேன், பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான். பிரசன்ட்ல அந்த செயல் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு. அப்ப இது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ நான் துணிகளை அயர்ன் பண்றேன் அப்படின்னா அது பிரசன்ட், சிம்பிள் பிரசன்ட். அயர்ன் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது அது என்னது, பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும், சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன, நான், நான்னா ஐ. ஐ வந்துச்சுன்னா அடுத்து என்ன வரணும், am வரும், be verb சேர்க்கணும், am. அடுத்து என்னது வரணும், verb. அந்த verb கூட ing சேர்க்கணும். verb எது, நான் துணிகளை அயர்ன் பண்ணிட்டு இருக்கேன். என்ன செயல் நடக்கு, அயர்ன் பண்ற செயல், இஸ்திரி போடுற செயல் நடக்கு. ஓகே, அப்போ அயர்ன் பண்ணிட்டு இருக்க, அயர்னிங். I am ironing. நான் வந்து அயர்ன் பண்ணிட்டு இருக்கேன். எது, துணிகளை. துணிகளைன்னா the cloths. ஓகே, அப்போ நான் துணிகளை அயர்ன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா I am ironing the cloths. இது நான் துணிகளை வந்து அயர்ன் பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லணும்னா, நான் துணியை வந்து அயர்ன் பண்ணிட்டு இருந்தேன், அயர்ன் பண்ணிட்டு இருந்தேன். இல்ல வந்து பாஸ்ட் பத்தி சொல்லணும்னா எப்படி சொல்றது, இருந்த. அப்ப இந்த செயல் என்னது, பாஸ்ட்ல கண்டினியூஸா நடந்துட்டே இருந்திருக்கு தானே. அயர்ன் பண்ணிட்டு இருந்த, அயர்ன் பண்ணினேன் அப்படின்னா அது பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அயர்ன் பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லணும்னா அது பாஸ்ட்ல அந்த செயல் கண்டினியூஸா நடக்குது. அப்ப பாஸ்ட் டென்ஸ் படி எழுதணும்னா எப்படி எழுதணும், ஐ. ஃபர்ஸ்ட் என்ன வரணும், சப்ஜெக்ட் ஐ. அடுத்து என்ன வரணும், am வரணுமா, என்ன வரும் பாருங்க, be verb. am, is, are, was, were, will be. ஓகே, இல்ல வந்து am, is, are இது வந்து பிரசன்ட்க்கு, was, were வந்து பாஸ்ட்க்கு, will be வந்து ஃபியூச்சருக்கு. am, is, are வந்து பிரசன்ட்க்கு நம்ம எடுத்தாச்சு. இது வந்து என்னது, பாஸ்ட் டென்ஸ். was இல்லனா were யூஸ் பண்ணனும். was எங்க யூஸ் பண்ணனும், ஒண்ணே ஒண்ணு நம்ம மென்ஷன் பண்ணி பேசுற இடத்துல was யூஸ் பண்ணனும். சப்ஜெக்ட் என்னலாம், I வந்தாலும் was தான். you வந்தா என்ன வரணும், were வரணும். I சப்ஜெக்ட், I, he, she, it. அடுத்து சிங்குலர் நவுன் யூஸ் பண்ணும்போது was யூஸ் பண்ணுவோம். were என்ன, you. youனா என்ன,
ஒரு ஆளை மென்ஷன் பண்ணாலும் ஒன்றுக்கு மேற்பட்டதை மென்ஷன் பண்ணாலும் நம்ம யூன்னு தான் சொல்லுவோம். நீ, நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நம்ம வேர் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, யூ வந்தாலே சப்ஜெக்ட் யூன்னு சொல்லும் போது நம்ம வேர் தான் யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட் யூ, வி, தே. அடுத்து ப்ளூரல் நவுன் வரும்போது நம்ம வேர் யூஸ் பண்ணுவோம். இங்க பாருங்க, சப்ஜெக்ட் ஐ வந்திருக்கு. ஐ வந்தால் நீ என்ன யூஸ் பண்ணணும்? வாஸ். ஓகே, ஐ வாஸ். அடுத்து ironing the clothes. மற்றபடி எல்லாமே ஒன்னே போல தான் வரும். ironing the clothes. ஓகே, அயன் பண்ற செயல் நடக்குது. அப்போ I am ironing the clothes அப்படின்னா நான் வந்து துணிகளை அயன் பண்ணிட்டு இருக்கிறேன். பிரசன்ட்ல அது இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது. இது I was ironing the clothes அப்படின்னா நான் வந்து துணிகளை அயன் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றேன். இருந்தேன். ஓகே, இருக்கிறேன், இருந்தேன். ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் புரியுதுல? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. நீங்க அதை எப்போ வாங்குனீங்க? நமக்கு இப்ப நீங்க அதை எப்போ வாங்குனீங்க அப்படின்னு அது எப்படி கேக்குறது? வாங்குனீங்க, வாங்கி முடிச்சாச்சு. ஓகே, பாஸ்ட்ல நடந்தது நம்ம இப்ப கேக்குறோம் பிரசன்ட்ல. அப்போ வாங்குனீங்க அது நடந்து முடிஞ்ச செயல். இங்க என்னது? மெயின் வெர்ப் வந்திருக்கு. வாங்குனீங்க, ஏதோ ஒரு வாங்குற செயல் நடந்திருக்கு. அப்போ மெயின் வெர்ப் வந்திருக்கு. அந்த மெயின் வெர்போட முடியுது. வாங்குனீங்க, வாங்கி கொண்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது அது பிரசன்ட் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வாங்கி கொண்டு இருந்தீங்க. இது வாங்குனீங்க அப்படின்னா அது பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட்லயே முடியுது. அப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டினா கேக்குறோம். நீங்க அதை எப்போ வாங்குனீங்க? அப்போ எப்போ WH கொஸ்டின் வந்திருக்கா? அத ஃபர்ஸ்ட் எழுதணும். when. அடுத்து என்ன வரணும்? auxiliary verb did. அடுத்து என்ன வரணும்? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன? நீங்க. நீங்கன்னா you. அடுத்து verb வரணும். verb எது இது? நீங்க அதை எப்போ வாங்குனீங்க? வாங்கக்கூடிய செயல் தான் நடந்திருக்கு. அப்ப வாங்குறதுக்கு இங்கிலீஷ்ல buy. இங்க வந்து பாஸ்ட் பத்தி பேசினாலும் நம்ம verb வந்து என்னது? பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஏன்னா இங்க did வந்திருக்கு. அடுத்து என்ன வரணும்? அதை. அதைனா it. itனு சொல்லலாம், thatனு சொல்லலாம். ஓகே, when did you buy it அப்படின்னா நீங்க வந்து அதை எப்போ வாங்குனீங்க அப்படின்னு கேக்குறது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நான் அதை 2018ல வாங்கினேன். நம்ம சொல்லுவோம் நான் அதை 2018ல வாங்கினேன். ஏதோ ஒரு பைக்னு வச்சுக்கோங்க, இல்ல மொபைல்னு வச்சுக்கோங்க. நான் வந்து 2018ல வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப அது எப்படி சொல்றது? வாங்கினேன். அது வந்து பாஸ்ட்லயே நடந்து முடிஞ்சாச்சு. ஒரு காலத்தை நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். அப்போ வாங்கினேன் வெர்போடே முடியுது பாருங்க. வாங்கினேன் அது என்னது? ஒரு காலத்தையும் நம்ம மென்ஷன் பண்ணிருப்போம், வருஷத்தையும். அப்போ இது என்னது? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம எழுதிடலாம். நான் அதை 2018ல வாங்கினேன் அப்படின்னு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான். நான்னா ஐ. அடுத்து என்னது? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி என்ன வரணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்து வெர்ப் வரணும். அந்த வெர்ப் வந்து என்னது? பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும். வாங்குறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? பை. அதோட பாஸ்ட் bought. I bought அப்படின்னா நான் வாங்கினேன். என்ன? அதை. அதைனா itனு சொல்லலாம், thatனு சொல்லலாம். ஓகே, அடுத்து எப்போ? 2018. 2018 இந்த வருஷத்தை நம்ம மென்ஷன் பண்ணும்போது அதை என்ன யூஸ் பண்ணணும்னா இன். ப்ரிபோசிஷன் இன் யூஸ் பண்ணணும். in 2018. ஓகே, அப்போ வருஷத்தை மாசத்தை மென்ஷன் பண்ணும்போது நம்ம இன் யூஸ் பண்ணணும். ஒன்றுக்கு மேற்பட்ட நாட்களை நம்ம மென்ஷன் பண்றோம் அப்படின்னா ப்ரிபோசிஷன் இன் யூஸ் பண்ணணும். இல்ல ஒரு நாள் நம்ம மென்ஷன் பண்ணுவோம்ல, இப்போ சண்டே, மண்டே, அடுத்து என்னது 18ஆம் தேதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அப்போ நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணணும்? ஆன் யூஸ் பண்ணணும். ஓகே, ஒரு நாள் மென்ஷன் பண்ற இடத்துல ஆன், ஒன்றுக்கு மேற்பட்டதை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா இப்போ மாசத்தை மென்ஷன் பண்ணாலும் சரி, வருஷத்தை மென்ஷன் பண்ணாலும் நம்ம இன் யூஸ் பண்ணுவோம். அப்போ நான் அதை 2018ல வாங்கினேன் அப்படின்னு சொல்லணும்னா I bought it in 2018. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. எனக்கு இருமல் இருக்கிறது. இப்படி எனக்கு இருமலா இருக்கு அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப எனக்கு இருமலா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இருமலா இருக்கு, காய்ச்சலா இருக்கு, அப்படி சுகம் இல்லாதது நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம பேசும்போது என்னன்னா have has யூஸ் பண்ணி நம்ம பேசுவோம். ஓகே, எனக்கு ஒண்ணு இருக்கிறது, எனக்கு ஒண்ணு உள்ளது அப்படின்னு சொல்லுவோம்ல. அவனுக்கு காய்ச்சல் இருக்கிறது, அவனுக்கு
தலைவலி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அப்படியெல்லாம் சொல்லும் போது அந்த இருக்கிறது, உள்ளது, அடுத்தது என்னன்னா ஏதாவது ஒரு பொருள் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல வந்து என்னது, கார் இருக்கு, என்கிட்ட பைக் இருக்கு, அவனுக்கிட்ட புது கார் இருக்கு அப்படி நம்ம சொல்லுவோம்ல. அப்படி ஒருத்தங்க கிட்ட ஒண்ணு இருக்கிறத நம்ம மென்ஷன் பண்ற இடத்துல have has யூஸ் பண்ணி தான் நம்ம பேசுவோம். ஓகே, அதே போல சுக இல்லாததை பற்றி நம்ம பேசும்போதும் இந்த have has யூஸ் பண்ணுவோம். காய்ச்சல் இருக்கு, தலைவலி இருக்கு, பெயின் இருக்கு, இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, அப்ப நம்ம have has யூஸ் பண்ணி தான் நம்ம பேசுவோம். இந்த have has மற்றபடி எங்க வரும்னா இந்த present perfect tenseல யூஸ் பண்ணுவோம். present perfect tense படி நம்ம have has யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து என்னது, verb வந்து V3 ஃபார்ம்ல இருக்கும். ஆனா இங்க verb வராது, noun யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ எனக்கு இருமல் இருக்கிறது அது சொல்லணும்னா எப்படி சொல்லணும், ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன எடுத்துக்கோம், எனக்கு. அப்போ I. அடுத்து என்ன வரணும், have இல்லனா has யூஸ் பண்ணுவோம். இங்க have வருமா has வருமா, சப்ஜெக்ட் I வந்திருக்கு, I வந்தாலே இங்க have தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, சப்ஜெக்ட் I, you, we, they. அடுத்து plural noun, இதுக்கு வந்து have யூஸ் பண்ணுவோம். அடுத்து சப்ஜெக்ட் he, she, it. அடுத்து singular noun, இதுக்கு வந்து has யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ I have, எனக்கு இருக்கிறது, என்ன இருக்கு, இருமல். அப்போ a cough. இதுல வந்து காய்ச்சல், இருமல், இதுக்கு எல்லாமே நம்ம a சேர்ப்போம். ஓகே, a cough அப்படின்னா I have a cough அப்படின்னா எனக்கு இருமல் இருக்கு அப்படின்னு சொல்றது. அவளுக்கு இருமல் இருக்கிறது நம்ம சொல்லல, அவளுக்கு இருமலா இருக்கு அப்படின்னு சொல்லுமா, அப்போ அவளுக்கு இருமலா இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்றது, இதே சேம் தான். அங்க பாருங்க சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு, அவளுக்கு, அவளுக்குன்னா she. she. அடுத்து என்ன வரணும், have இல்லனா has வரணும். இங்க she வந்திருக்கு, இங்க has வருமா have வருமா, has தான் வரும். சப்ஜெக்ட் he, she, it. அடுத்து சிங்குலர் நவுன். சிங்குலர் நவுன்னா ஒண்ணே ஒண்ணு நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறது. அப்ப சிங்குலர் நவுன் வரும்போது இங்க has தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ she has, அவளுக்கு இருக்கு, என்ன இருக்கு, இருமல் அப்படின்னா a cough. ஓகே, அப்ப அவளுக்கு இருமலா இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா she has a cough. நெக்ஸ்ட் பாருங்க, யாராவது எனக்கு கால் பண்ணாங்களா. நம்ம வந்து யாராவது எனக்கு கால் பண்ணாங்களா அப்படின்னு கேட்போமா. அப்போ அது எப்படி கேக்குறது பாருங்க, கால் பண்ணாங்களா பாஸ்ட்ல நடந்ததை நம்ம பிரசன்ட்ல கேக்குறோம், யாராவது எனக்கு கால் பண்ணாங்களான்னு. அப்ப கால் பண்ணிட்டு இருந்தாங்களா அப்படின்னா பாஸ்ட்ல கண்டினியூஸா நடந்தது அந்த செயல். ஆனா கால் பண்ணாங்களா இது வந்து என்னது, பாஸ்ட், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், அந்த வெர்போட முடியுது. ஓகே, அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம क्वेश्चन கேட்கணும் அப்படின்னா எப்படி கேக்குறது, இல்ல WH क्वेश्चन இருந்துன்னா அத ஃபர்ஸ்ட் எழுதணும். ஆனா இங்க என்ன WH क्वेश्चन இல்ல, அதனால நம்ம என்ன யூஸ் பண்ணணும், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம क्वेश्चन கேட்கணும்னா did யூஸ் பண்ணணும். WH क्वेश्चन இல்ல அப்படின்னா அத ஃபர்ஸ்ட் எழுதணும், did தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்ப did, அடுத்துதான் என்ன வரணும், சப்ஜெக்ட். இல்ல சப்ஜெக்ட் எது, யாராவது எனக்கு கால் பண்ணாங்களா, அப்ப யாராவது. இப்போ சப்ஜெக்ட்னா என்ன, ஒரு செயலை யார் பண்றாங்களோ அவங்க சப்ஜெக்ட். அது மட்டும் இல்ல, நம்ம யார பத்தி பேசுறோமோ அவங்களும் சப்ஜெக்ட். நம்ம இல்ல யார பத்தி பேசுறோம், அந்த யாராவது, யாராவது எனக்கு கால் பண்ணாங்களா, அப்ப அந்த யாராவது அவங்கள பத்தி தான் நம்ம பேசுறோம். அப்ப இல்ல சப்ஜெக்ட் என்ன, யாராவது, யாராவதுன்னா anyone. அடுத்து என்ன வரணும், verb வரணும். verb என்னது, யாராவது எனக்கு கால் பண்ணாங்களா, அழைத்தார்களா அப்படின்னு கேக்குறது. அப்போ கால் பண்ணாங்களா அப்படின்னு கேட்கணும்னா கால் தான். இல்ல வந்து என்னது, நம்ம பாஸ்ட் பத்தி பேசினாலே இங்க did யூஸ் பண்ணிருக்கோம். ஆக்சிலரி verb did வந்தாலே நம்ம பாஸ்ட் பத்தி பேசினாலும் verb வந்து present ஃபார்ம்ல தான் இருக்கும், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து யாருக்கு கால் பண்ணாங்களா, எனக்கு, எனக்குன்னா me. ஓகே, அப்போ யாராவது எனக்கு கால் பண்ணாங்களா அப்படின்னா did anyone call me. நெக்ஸ்ட் பாருங்க, நான் போன மாதம் அந்த காரை வாங்கினேன், நான் போன மாசம் அந்த காரை வாங்கினேன் அப்படின்னு சொல்லுமா, அது எப்படி சொல்றது, அது எப்படி சொல்றதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே.